ஒதுக்கி விட்டு போயிட்டோண்டா அவன். 360 கிலோமீட்டர்ஸ். இந்த ஒரு ஃபியூவல் பம்புமே கிடையாது. நைஸ் டைம். இங்கே வெதர் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து 1 டிகிரி கிட்ட இருக்கு. ஸோ கைஸ் ஸோ ஃபைனலி ஃபியூவல் அடித்தாச்சு ஃபார் தி டே. அண்ட் டே 3 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து மணாலியிலேருந்து வி ஆர் கோயிங் டு கோ சர்ச்சு. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 168 கிலோமீட்டர்ஸ்க்கான ட்ரைவு. பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அண்டு இங்கேருந்து 70 கிலோமீட்டர்ஸில் இன்னொரு ஃபியூவல் பம்ப் இருக்குது, தாங் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில். அண்டு அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து லாஸ்ட் ஃபியூவல் பம்ப் ஃப்ரம் லைக் டு தி லே. ஸோ அங்கேருந்து வந்து அரௌண்ட் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்க்கு தேர் வில் பி நோ ஃபியூவல் ஃபார் அஸ். ஸோ பைக்கில் ஃபில் பண்ணுறது தான், அது போக எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது தான். ஸோ தட் இட் வில் பி வெரி சேலஞ்சிங். அண்ட் எப்படி போக போகுதுன்னு தெரியல. அண்ட் இன்றைக்கி பிளானில் நம்ம வந்து மணாலியிலேருந்து வயா அட்டல் டனல், அதாவது 9 கிலோமீட்டர்ஸில் அட்டல் டனல் அப்படின்னு சொல்கிற டனல் இருக்குது. ஸோ அந்த டனல் வழியாக ரோத்தாங் பாஸ் கிராஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் we will be going to the பார்லாச்சலா பாஸ். ஸோ பார்லாச்சலா பாஸில் ஸ்னோ பார்க்க முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு டைமே வந்து ஸ்னோ இந்த மந்தில் சம்மரில் இருக்காது. ஸோ இந்த மந்த் வந்து லக்கிலி வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இட். நேற்று வரைக்கும் ஸ்னோஃபால் ஆகிருக்கு. நம்ம ஸ்னோவை பார்க்குறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. அண்டு சேம் டைம் அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணாம். ஸோ கீப்பிங் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெரி லோ. ஸோ இன்கேஸ் பார்த்தோன்னா சந்தோஷமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வைப் செட் ஆகுது. வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு ரீச் லே. அண்ட் இந்த சர்க்கியூட்டை நல்லபடியாக முடிக்கணும். ஸோ இங்கேருந்து அட்டல் டனலுக்கு பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ஸோ லேக் வந்து 426 கிலோமீட்டர்ஸ். ஸோ அட்டல் டனல் நம்ம ரீச் ஆனோன்னா அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் டிராஃபிக் இருக்காது. ஏன்னா வெறும் லே போகிறவங்க மட்டும் தான் அந்த ரூட் எடுப்பாங்க. And so hopefully we'll be having some smooth rides as well. And இப்போதைக்கு டைம் பார்த்தீங்கன்னா 4 hours 51 minutes ட்ரைவ் டைம் காமிக்குது ஃபார் 166 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ இருக்கிற டைம் படி 12:21 நம்ம ரீச் ஆகும். ஸோ ஒரு 2 ஸ்பாட்ஸ் பார்ப்போம். அது போக ஒரு ஃபியூவல் ஸ்டாப் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் இருக்குது, லஞ்ச் இருக்குது. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to ஒரு லைக் 5 o'clock போல் நம்ம அங்கே ரீச் ஆயிடுவோம். ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேர் பின் பண்ணி நாங்கள் ஏறுறோம் ஆஃப்டர் 5000 feet ஆஃப் ஆல்டிடியூடு. இது வரைக்கும் எல்லாமே டனலாக தான் ஏறி வந்துட்டு இருந்தோம். ஸோ லுக் அட் தி வியூ கைஸ், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எல்லாம் வந்துட்டுருக்காங்க பின்னாடி, எல்லாமே நம்ம பைக்ஸ் தான். பாருங்க, ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் அஸ் சீயிங் தி ஸ்னோ. ஸோ இந்த ஒரு வியூவை பார்த்தாலே நாங்கள் இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்த எல்லா டயருமே போயிடுச்சு. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ நான் நினச்சாலே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இதான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஃபார் தி டே. ஒரு டீ பிரேக்கு வித் கொஞ்சம் லைட்டாக மேகி. ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன், பின்னாடி ரிவர் ஓடிட்டுருக்கு. அந்த பாய்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கோம். அப்படியே போயிட்டு மேகி சாப்பிட்டுட்டு அந்த கொஞ்சம் மோமோஸும் சொல்லியிருக்கோம். மோமோஸ் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் அட்டல் டனல். ஸோ அட்டல் டனல் க்ராஸ் பண்ணிவிட மேலே போகிறது தான் எனக்கு பிளான். ஸோ வேலைக்கு நல்லா சூப்பராக இருக்குது, வெதரு சூப்பராக இருக்குது, ரைட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஆமாம், இன்னைக்கோட சம்பவம், ஃபஸ்ட்டு சம்பவம் நௌஷாதோட பேகு ஓட்டை ஆயிடுச்சு. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் நேற்று ஒரு 4 சம்பவம் தான். இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சாச்சு. என்னெல்லாம் நைன் 10 கிட்ட ஆச்சு. அண்ட் இங்கே டீ குடிக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணோம். அண்ட் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கு திருப்பி மறுபடியும் போய்ட்டு டிலே ஆகுங்கிறனால. ஸோ இன்னும் அட்டல் டனல் நாங்கள் க்ராஸ் பண்ணலை. ஸோ இப்போ க்ராஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து ஃபியூவல் பம்ப் ஸ்டேஷன் பிரேக் மட்டும் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அப்படியே வில் கோ டு பார்லாச்சலா பாஸ். அட்டல் டனல் வந்து ரீச் ஆகி
ரீச் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் அட்டல் டனல். 10,040 ஃபீட்டில் இருக்குது. இந்த டனல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9.5 கிலோமீட்டர் டனலு. ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் டனல் இன் தி இந்தியா. அப்படியே டனல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரிக் பண்ணியிருக்காங்க. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 9.8 கிலோமீட்டர்ஸ் டனல். ஸோ இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் நம்ம போனோம் அடுத்த நார்த் போர்ட்டலோட ஓப்பனிங்க்கு. ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேலே ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான். சம்மஸ்ட் ஒரு டனலு அந்த வேற மாதிரி இருக்குங்க ஆக்சுவலி. ஒதுக்கி விட்டு போயிட்டோண்டா அவன். ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றும் இல்லை. வெயிட் பண்ணு, டிராஃபிக் வெயிட் பண்ணு. எனக்கு ஒன்றுமே ஆகலை. அப்படியே வலிக்கிட்டே வந்துட்டேன் நான். வலிக்கலை, அவன் தள்ளி இப்படி ஏற்றி விட்டுட்டு போயிட்டான் ஒதுக்கி. காருக்காரன் நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ணிட்டேன்டா. அதுக்கப்புறம் தான்டா கீழே விழுந்தேன். அது நம்மளோட மிஸ்டேக் தான். நம்ம இந்த இத்தனோட இடத்துல ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இது டனலோட எக்ஸிட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து திருப்பி வில் ஹவ் டு டேக் அ லெஃப்ட். அப்படியே நம்ம போனோம். ஸோ இதான் டனலோட எக்ஸிட்டு. ஸோ இங்கேருந்து லே பார்த்தீங்கன்னா 396 கிலோமீட்டர்ஸ் வருது. டனலுக்குள்ளே வந்து ஒரு காரங்க வந்து தட்டி விட்டுட்டாங்க. அது என்னோடய மிஸ்டேக் தான். லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருந்தோம். அது இட்ஸ் ஆர் மிஸ்டேக். ஸோ லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ணிவிட்டு தென் வண்டியை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். எந்த ஒரு இம்பேக்ட் எதுவும் இல்லை. ஸோ கைஸ், ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் பெட்ரோல் பங்க் பிஃபோர் லே. ஜெரி கேன்லேயும் ஃபில் பண்ணியாச்சு அண்ட் வண்டி ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் லே பார்த்தீங்கன்னா 360 கிலோமீட்டர்ஸ். இன் பிட்வீன் டிஸ்டன்ஸில் நம்மளுக்குள்ள எந்த ஒரு ஃபியூவல் பம்புமே கிடையாது. எல்லாம் கீழே ஃபுல்லாக கார்ஸ்லாம் இறக்கி ரிவர்கிட்ட வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. We have just visited Darcha Bridge, longest bridge of Himachal Pradesh. ஸோ இப்போ நம்ம இந்த பிரிட்ஜ் தான் வந்து லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் தான். ஸோ இது வழியாக ரைட் சைடில் போனால் பார்லாச்லா பாஸ் ஒரு 44 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய சர்ச்சுக்கு இன்னொரு 76 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்குது. அண்ட் லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷிங்குலா பாஸு, கார்கில் அந்த மாதிரி ரூட்ஸ்க்கு எல்லாமே போகலாம். அதாவது அங்கே கார்கில் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து லே வரவங்களும் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அந்த வழியாகவும் ஜன்ஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அதுவும் நல்ல சூப்பரான ஒரு ஏரியா தான் ஆக்சுவலி. கைஸ்யா, ஸோ இப்போ வந்து லைக் ஜிங்ஸிங் பார் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து லஞ்சுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 o'clock ஆச்சு. அந்த லஞ்சுக்கு என்னென்னா ரைஸ் அண்ட் இது பேர் என்னென்னா ராஜ்மா சாவல், ராஜ்மா அண்ட் ரைஸு. ஸோ இதை சாப்பிட போகிறேன். ராஜ்மா சாவல், அப்புறம் வந்து அண்ட் மோமோஸ் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் பார்லாச்லா, அங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட வேண்டியது இருக்கும். செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில்
அதிலலாம் பார்த்தேன் எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நேரில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அதோட லைக் ஆக்சுவல் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டேஞ்சரஸாக தான் இருக்குது, பட் ஸ்டில் வர்த் டேக்கிங் தி ரிஸ்க் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு பெண்டுமே வந்து நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுது. லைக் ஈச் அண்ட் எவ்ரி பெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்னோ பாருங்க காய்ஸ், வந்து அந்த கிளேஷியர் அந்த ஸ்னோ உருகி வர மெல்ட் ஆகி வர தண்ணி தான். ஆக்சுவலி ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் போனோம். அங்கே பாரு, அங்கே வரைக்கும் ட்ராக் இருக்குடா. இந்த பார்லாட்ஸில் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், எங்கே சுற்றி பார்த்தாலும் ஸ்னோ மட்டும்தான். அந்த கடைசி எல்லாமே பாருங்கள். ஐயோ, எல்லாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஆக்சுவலி இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள். கைஸ் இங்கே பாருங்க, இங்கே வந்து அப்படியே ஸ்னோ கிட்ட வண்டியவே எடுத்துகிட்டு போகிறேன் கைஸ். நைஸ் டைம். எஸ் பாய்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. Guys, yeah, finally we are at Barlachla Pass. கடல் மட்டத்திலிருந்து ஒரு 16,000 ஃபீட் ஹைட்டு. ஸ்னோ பார்க்கணும் எக்ஸைட் ஆகி இங்கே பாருங்க, தலையை சுற்றி ஃபுல்லாக ஸ்னோ தான். இது ஒரு புதுமான ஃபீல்டாக இருக்கு. டெல்லியில் எந்த அளவுக்கு ஹீட்னால கஷ்டப்பட்டோமோ இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் குளிர்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எப்படியும் இங்கே வந்து வெதர் எவ்வளோ இருக்கும் ப்ரோ? ஆக்சுவலி மேபி 5-6 இருக்கலாம். பைக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணிட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரத்துக்கே வந்து செமையாக கெஸ் வாங்குது. எங்களால் ஓட்டிகிட்டு வந்த டயர்டுக்கு நல்லா அப்படி ஸ்னோவாக இருந்தாலும் பரவாயில்ல படுத்துட்டோம். இந்த அத்லெட்ஸ்லாம், ஒலிம்பிக் அத்லெட்லாம் ஐஸ் பாத் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஐஸ் பெட்டு. ஸ்ரீராம்லாம் பாருங்க, அங்கே பாருங்க ஸ்ரீராம்லாம் அந்த கடைசியில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். கிட்டே எப்படி இருக்கு சொல்லு? இப்படி இருக்கா? மேலே போட்டு இப்படி ஹெட்டர் மாதிரி பண்ணுங்க, நல்லா இருக்கும். பரவாயில்லையே ப்ரோ. என்னடா பேச மாட்டேங்கிற? மறந்துட்டியா? மறந்துட்டா என்ன பண்றதுன்னே தெரியல. ரூமுக்கு கிளம்ப போறோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்து இன்னும் ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம இப்போ இங்கே பார்லாச்சாலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ரைடு. இங்கே வந்த இடத்துல 2 தமிழ்நாடு ரைடர்ஸ் பார்த்தோம். இங்கே இருக்காங்க, ஃப்ரம் கடலூராமா 2 பேரும். வரும்போது ஆக்சுவலி நான் வெறும் டிஷர்ட் மட்டும் தான் கழிச்சு போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். டிஷர்ட் அண்ட் உள்ள இன்னர் லைனர் மட்டும் தான் போட்டிருந்தேன். பட் ஆனால் என்னால் குளிர் வேறு பண்ண முடியல. ஸோ தேர்மல் லைனர்ஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். இது ஷூ வேறு வெட்டாக இருக்குங்களா? ஐயோ முடியல. எப்போதான் ரூமுக்கு போவோம், எப்படா படுத்து ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கு. ரெஸ்ட் இந்த சென்ஸ் டயர்டில் இல்லை, குளிர் தாங்க முடியல. கிட்டு பேக் விழுந்துருச்சா? ரே ரோசா, ஆமாம் விழுந்துருச்சு, எடுத்துட்டு வா. பாவம் அந்த பையன் கேட்டான். அவன் ஸ்டே பண்ணக்கூடிய அந்த ஒரு இடம் வந்துருச்சு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பிளைன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி டென்ட்ஸில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நீ போய் கேட்டு செக்இன் பண்ணிட்டு வா. ஸோ கைஸ், இதுதான் எங்கள் டென்ட்டு. இல்லை ரீச் ஆகியாச்சு, பைக் இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஆஹா, செப்பல் போட்டு போகலாமா? இங்கே ஒரு சிங்கிள் காட், இங்கே ஒரு டபுள் காட்டு. அப்படியே போனோன்னா ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது பார்ப்போம். ஒரு டாய்லெட், ஒரு வாஷ் மிஷின், ஒரு பாய், ஒரு ஓப்பன் கிரவுண்டு, மேலே டென்ட்டு. சிம்பிளாக இருக்குது. நம்மளை கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஐ வில் கண்டினியூ பேக். வெல்கம் பேக் அகெயின் காய்ஸ். கெட்டப் சேஞ்செலாம் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து
ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. ஏன் இந்த காஸ்டியூம்னா இங்கே வெதர் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து 1 டிகிரி கிட்ட இருக்குது. அண்ட் நைட்டு அப் டு -4 வரைக்கும் போகுது ஆக்சுவலி. ஸோ 1 2 3 டென்ட் நம்ம தான் எடுத்துருக்கோம். அண்ட் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வெறும் மழை மட்டும்தான். தெர் இஸ் நோ நெட்வொர்க், நத்திங். இந்த டைனிங் ஹாலு உள்ளே போய் பார்ப்போம். தேங்க்யூ. முடியலை, ரொம்ப குளிர் அடிக்குது. உள்ள 3 லேயர் போட்டுட்டு வந்திருக்கேன். ஊற்று மாப்பிள்ள. அண்ட் கைஸ் இங்கே வந்து சுத்தமாக நெட்வொர்க் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும், அது அவங்க கிச்சனில். இன்னைக்கு நைட்ல இருந்து நாங்க 0 நெட்வொர்க்ல வாழ போறோம். ஆமா, மேபி எப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் மெனி தெரியல ரைட்டா. பட் இன்னையில இருந்து நாங்க 0 நெட்வொர்க்ல வாழ போறோம். ஆமா, புதுசா பழகுறோம். இன்னைக்கு எங்க ஃபோன் சார்ஜிங் மட்டும் தான் பண்ண போறோம். சோ அந்த சார்ஜ் நாளைக்கு மட்டும் அவைலபிள் இருக்கு. இங்கே சார்ஜ் பண்ணுவோம், மத்த எங்கேயுமே கிடையாதுமா. எஸ், ஹேவிங் a tea will continue after some time.